நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து. நான் தான் டென் ஒண்டர் கேட். நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிட்டி ரைடு தான். எப்படி இந்த டியூக் 390 சிட்டி ரைடில் ஓட்ட போகிறோம் சொல்லிவிட்டு கொஞ்சம் டிராஃபிக்கான இடத்துக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான். ஓகேவா, கண்டென்ட் போட்டு தான் இருக்கேன். அந்தானே ரூட் கேட்டாங்க, சொல்லிக் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கோம். ஓகேவா, இது அந்த இன்னும் அங்கே போகலையா? ஓகே, நம்ம அப்படி திருப்ப வேண்டியதான் பைக்கை. பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. அதேமாதிரி ஏன் ப்ரோ போகிறீங்க 2K இல்லை 1.96 இது இருக்குது, சப்ஸ்கிரைபர் இருக்குது, வீடியோ போட ப்ரோ ரிச் ஆகும். நிறையா கை நீட்டுறாரு, ஏதோ பிஸியாக பேசிட்டு போகிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து சிட்டி ரைடு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். 390 டியூக் 390 நிறைய பேர் வாங்கலாஞ்சிட்டு ஆசைப்பட்டுட்ருக்கீங்கன்னு தெரியும். ஓகே, டிராஃபிக்கில் வீடியோ போடணும். டிராஃபிக் நம்ம ஊரில் சென்னை மாதிரிலாம் டிராஃபிக் இருக்காது. நாகர்கோவில் போனால் ஓரளவுக்கு போகலான்னு நினைக்கிறேன். இனி போடலான்னு நினைக்கிறேன். பயமாக இருக்குது கைஸ். நம்ம போகும்போது பேக்கில் இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாகவே ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு கைஸ். ஓகே எனக்கு இதுக்கு போக பயமாக இருக்குது. ஏன்னா மிரர் தட்டிருமோன்ட்டு பயம் ப்ரோ. ஏய் யாரையா இது? என்னடா நடக்குதுங்க? நானும் பயந்துட்டுருக்கேன். அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா டப்புன்னு போயிட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சத்தியமாக. நான் அந்த இடத்துல பயந்தேன் மிரர் தட்டுமா என்ன சொல்லிவிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா சாரு இப்படி போடுறாரு. எனக்கு தெரியும் சர்வீஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பூந்து போடுறாரு. இவரை ஈஸியாக பிடிச்சிடலாம் கைஸ். நம்ம யார்ட்டையுமே ரேஸ் போகிறதில்ல. நம்ம வந்து சும்மா டீசெண்டாக எப்படி நம்ம சிட்டி ரைட் பண்ணுறோம் அவ்வளோதான் கைஸ் நம்ம வீடியோ. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் அந்த கேப்பில் மட்டும்தான் ஓவர்டேக் பண்ணார். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப டிராஃபிக்லாம் இருக்காதுங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வில்லேஜில் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வில்லேஜ்னு சொல்ல முடியாது, இது பார்த்திங்கன்னா கேரளாக்குள்ளே தான் இருக்கும். நம்ம இன்னும் வந்து தமிழ்நாட்டுக்கு போகவில்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. நிறைய விஷயம் பேசலாம் கைஸ், போயிட்டுருக்கும்போது நிறைய விஷயம் பேசலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ரேஷ் ட்ரைவ் பண்ணோமா, கொஞ்சம் டீசெண்டாக ஓட்டுறோம். ஓகேவா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேஷ் ட்ரைவ்லாம் பண்ணேன். ஆனால் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் கைஸ். அதனால் உனக்கு பைக் ஓட்டே தெரில அப்படிலாம் சொல்லாங்க. 390 வச்சுட்டு என்னடா இப்படி ஓட்டுறேன்னு சொல்லாதுங்க கைஸ். ஏன்னா 390 நீங்கள் ஒன்று சொந்தமாக வாங்கிட்டு அதை நீங்கள் ஓட்டும்போது தான் தெரியும் அதுக்கு ஃபீல் என்ன, அதுமாதிரி பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாமே தெரியும். மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இல்லை. நீங்கள் வீடியோ கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக நான் மெயின்டெனன்ஸ் வீடியோ போடுறேன் கைஸ், போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கேமராலாம் இருக்கும். இங்கே இன்னும் கேரளாக்குள்ளே தான் இருக்கும். இங்கே ஆட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே. இது ஒரு சர்ச்சு உண்டு கைஸ், சூப்பராக இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பீட் கேமரா வரும். அதை தாண்டி நம்ம வந்து பறக்கலாம். அது இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டே இருக்காது. நம்ம வந்து அப்படியே பேசி தான் இருக்க போகிறோம். ஓகே, நிறைய பேர் வேறு கண்டென்ட் பண்ண சொல்கிறீங்க. இனி நம்ம பார்த்திங்கன்னா வெட்டி தான் கைஸ். இனி வந்து மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி தான். ஒவ்வொரு கண்டென்ட் 2 days ஒருக்கா நம்ம வீடியோ வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ணுறது இல்லை, நான் கேட்குறவங்களுக்கு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் கைஸ். இது பார்த்திங்கன்னா வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு கண்டென்ட் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் அது தப்பாக நினச்சிடாதீங்க. என்னடா இவன் சும்மா ஏதோ பேசி வீடியோ போட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக வீடியோ போடலாம். எனக்கு என்னன்னு தெரில கைஸ், இப்போ வந்து ஒரு பஸ்ஸு இல்லாட்டா ஏதாவது ஓவர்டேக் பண்ணாங்க பயமாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்து வண்டி வந்துடுமோ இல்லை நம்ம போயிடுவோமான்னுட்டு ஒரு பயம் இருக்குது. ஏன் இந்த பயம் வந்துச்சுன்னு தெரில. ரெஸ்பான்ஸ் கூட நிறையா தெரில. இந்த இடத்துலலாம் பார்த்து போனேன் கைஸ். ஏன்னா இவங்க வந்து வாரதை பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் வராங்க. இங்கே தானே இண்டிகேட்டரும் போடல, ஒன்றும் போடல, நம்ம ஏறிடும் டிராஃபிக். இது பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து வீடு போகிறது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கேன். வீட்டுக்கு போகிறது வரைக்கும் அது கண்டிப்பாக 2 வீடியோ போடுவேன். இந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் வருதுன்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா போலீஸ் மாமா நிற்கிறாங்க. இது கேரளா. என்ன பிரச்சனைனா கேரளா எல்லாம் மிரரு நம்ம இல்லாமல் போனாலும் ஃபைன் போடுறாங்க கைஸ். அதான் என்ன ப்ராப்ளம் தெரில. சின்ன ஸ்டிக்கர் ஓட்டினாலே மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு போடுறாங்க. சுற்றி கேமரா வச்சுருக்காங்க. எங்கே போனாலும் அப்பு தான். இது 2 வருஷம் நான் கேரளாவில் இருந்திருக்கேன். இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் கைஸ். நம்ம ட்ராவல் வீடியோ போட்டுட்ருந்தோம், சப்போர்ட் இல்லாதனால நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து ட்ராவல் வீடியோ திருப்பி கண்டினியூ பண்ணலாம். இவ்வளோ நாள் கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 மாதம் 5 மாதங்கிட்ட பிரேக் எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நவம்பர்
டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 6 மாதம் பிரேக் எடுத்திருக்கேன். இனி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சேனல் ஆக்டிவாக இருக்க போகிறோம். அதனால் நீங்கள் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நான் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து வ்ளாக்ஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ தான் கேமிங் சேனல் வச்சுருந்தேன். எனக்கு பற்றி சொன்னால் கேமிங் சேனல் வச்சுருந்தேன் 2 வருஷமாக. அதுக்கடுத்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி போயிடுச்சு. ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். கரெக்டு, வீடியோ போட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேனல் சும்மா தொடங்கணும், ஏதோ ஆசைக்கு தொடங்கணும். பார்த்திங்கன்னா நல்லா போதான்னு கேட்டிங்கன்னா இது தேட்டர் இருக்குது, அதனால் நல்லா போகுதான்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் ஒரு மாதிரி போகுது. நான் போகலான்னு இல்லை, வியூஸ் தான் போகுது. ஆனால் யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் உண்மை அதுதான், யாருக்கும் பிடிக்கல கைஸ் நம்ம போடுற வீடியோ. அதனால் நீங்கள் இந்த வீடியோ கன்னியாகுமரியிலேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் சொல்கிற கண்டென்ட்லாம் நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன், கண்டிப்பாக பண்ணுவேன் கைஸ். எனக்கு வீடியோ போட்டு ரூபா சம்பாதிக்கணும் ஆசைலாம் இல்லை கைஸ். அதனால் என்ன இன்றைக்கி சேனலில் பார்த்துட்டு தான் இல்லை, கடற்கத்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் ஒருக்கா 3 வீக்ஸ் ஒருக்கா என்னாச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரளா தமிழ்நாடு செக் போஸ்ட் மாதிரி தான். பார்த்திங்களா எத்தனை போலீஸ் நிற்காங்கன்னு சொல்லிட்டு போயிடும் அது மாதிரி. அதனால தான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவு கொடுத்தா பார்த்தீங்கன்னா வண்டி அதுக்கு பாட்டுக்கு போவோம். ஆனால் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா சும்மா இது போய் சாடுவாங்க. பிரேக்கிங் கண்டிப்பாக நல்லா இருக்குது. இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு இதை தெரியணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோ பண்ணி போட்டலாம். ஒரே ஒரு 2 வீடியோ தான் நான் பண்ணாமல் இருக்குங்க கைஸ். ஒன்று பார்த்திங்கன்னா மைலேஜ் செக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் பற்றி. அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பற்றியாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் மைலேஜ் எவ்வளோ, என் பைக்கு மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக நீட்டாக கிளியராக உங்களுக்கு கண்ணு முன்னாடி ப்ரூஃப் ஆகிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா, சிட்டிலையும் போடுறேன், உங்களுக்கு ஹைவே பைபாஸ்லேயும் போடுறேன். மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் சொல்லிட்டு கன்ஃபார்ம். ஓகேவா, வேறு என்ன, வேறு கண்டென்ட் எனக்கு யோசிக்கணும் கைஸ், புதுசாக யோசிக்கணும். ஸ்கிரிப்ட் எழுதி பண்ண சொல்லிட்டுருக்கீங்க. நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுக்கு அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை கைஸ், ஒரு கோ வித் ஃப்ளோன்னு சொல்கிற மாதிரி தான். ஓகே, இதுதான் நம்ம சிட்டி ரைடு. உங்களுக்கு பார்ட் 2 போடலான் இருக்கேன். பார்ப்போம் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு. ஓகே.